காளியம்மாள் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதனால அதிமுகவிற்கும் அவர்களுக்கும் லாபமானா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போ நாம் தமிழருக்கு இதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது ஒண்ணு இவங்களுக்கு பாதிப்பு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியிட்டு போனா அந்த காளியம்மாள் அவர்களுக்கு தான் அது பாதிப்பு வரும். தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதற்கெல்லாம் தீர்வு யார் பேசுறது உண்மை அப்படிங்கிறதும் அத்த காளியம்மாள் அவர்களுக்கு தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில முரண்பாடுகளால கட்சி மாறி இருக்கலாமே தவிர கொள்கை என்னைக்குமே மாறாது. அதாவது மேதகு அவர்களுடைய புகைப்படத்தை அவர்கள் போட்டு புத்தகம் கொடுத்தது ஏன் கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, நான் இன்னும் தமிழ் தேசியவாதியா, எனக்கு இருக்கக்கூடிய மேதகு மீது இருக்கக்கூடிய அந்த பற்று எனக்கு இன்னும் தீரலை. நான் என்னைக்குமே மேதகுனுடைய பிள்ளை தான், சீமானின் தங்கை தான். அப்புறம் தான் நான் அதிமுகவினுடைய. விஜய் என்ன சொல்றாரு, திமுக எனக்கு தான் போட்டி அப்படிங்கிறாரு. சீமான் சொல்றாரா திமுக எனக்கு தான் போட்டின்ட்டு? அதிமுக என்ன சொல்றாங்க, திமுக எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிறாங்க. திமுக என்ன சொல்றாங்க, பிஜேபிக்கும் எங்களுக்கு தான் போட்டியை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இவங்க எல்லாருமே எங்களுக்குள்ள போட்டிங்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் மட்டும்தான் இவங்க எல்லாருக்கும் போட்டியா இருக்கு. ஐயா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஐயா விஜய் அவர்கள் மாற்று ஊழல் சக்தி விமர்சிக்கிறாரு, வாரிசு அரசியல் விமர்சிக்கிறாரு. ஐயா விஜய் அவர்களை வளர்த்து விட்டது யாரு அப்படின்னா அவருடைய அப்பா சந்திரசேகர். அப்பயே இங்கே வாரிசு அரசியல்ங்கிறது முடிஞ்சிருச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது இளம் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். வணக்கம். வணக்கம்க்கா. இப்போ காளியம்மாள் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதனால அதிமுகவிற்கும் அவர்களுக்கும் லாபமானா இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இப்போ நாம் தமிழருக்கு இதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்க பாத்தீங்க அப்படின்னா அரசியல்னா என்னன்றதை கத்துக்கிட்டு வெளியில போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வந்தாங்கன்னா வாங்க வணக்கம்னு சொல்லுவோம், போயிட்டாங்கன்னா பை பாய் நன்றி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்ற மாதிரியான விஷயத்த நாம் தமிழர் கட்சியினர் முன்வைக்கிறாங்க. பாதிப்பு இருக்குமா இருக்காதா? உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பாதிப்பு அப்படிங்கிறலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே நாம் தமிழர் கட்சியில் வந்தீங்கன்னா வாங்க வணக்கம் அப்படின்வாங்க, இப்படின்னுவாங்க. போகிறேன்னா போயிட்டு வாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இந்த ஒரு மகரிஷி சித்தரா அவருடைய கேம்ப் வரல, அது மாதிரி போயிட்டு வாங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு. அது ஒன்றும் இவங்களுக்கு பாதிப்பு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியிட்டு போனால் அந்த காளியம்மாள் அவர்களுக்கு தான் அது பாதிப்பு வரும். ஏன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியில் ஒரு ஸ்டாராக இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர் அந்த கட்சியிலே இருந்திருந்தா ஒரு பெரிய அளவிலான இடத்துல அவங்களால சென்றடைஞ்சிருக்க முடியும். ஆனால் இப்போ அத்த காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறி அதிமுகவிற்கு போயிருக்கிறாங்க. அதான் நேர் எதிரான சிந்தனைக்கு மாறி இருக்கிறாங்க. நம்ம ஐயா விஜய் விமர்சிச்சோம் இல்லையா, தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறுன்ட்டு. அந்த சிந்தனையே அத்த அவர்கள் இவ்வளோ நாளும் கட்சியில இருந்து உணரலையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னொரு புறம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா சமீபமா ஐயா கல்யாண சுந்தரம் அதிமுகவில் இருக்காரு. அவர் ஒரு பேட்டியில் ஒரு மாணவன் கேட்குறாங்க, நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்க, தமிழ் தேசிய கொள்கை ஏற்றுட்டு இருந்தீங்க, இப்போ நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கிறீங்க, நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்தை பேசுவீங்க அப்படின்னு. எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. அவரு உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தம்பி, நான் அதிமுகவில் இருக்கேன், ஆனால் அந்த திராவிட சிந்தனை நான் ஏற்றுக்கல. என்னுடைய கொள்கை தமிழ் தேசியம். அதை நான் என்றைக்குமே மனப்பூர்வமாக எடுத்துருக்கேன். வெவ்வேறு கட்சிகளில் இயக்கங்களில் இருக்கலாம், நான் அதே போல் அதிமுகவில் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஐயா திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அத்த காளியம்மாள் அவர்களும் தமிழ் தேசியத்தை உணர்ந்திருக்கிறாங்க. மீனவ சமுதாயத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க. அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, கட்சித்தீவு பிரச்சனை யார் வந்தாலும் சரி பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சி வந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது அத்த காளியம்மாள் அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதற்கெல்லாம் தீர்வு யார் பேசுறது உண்மை அப்படிங்கிறதும் அத்த காளியம்மாள் அவர்களுக்கு தெரியும். தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சிருக்கும். ஒரு சில முரண்பாடுகளால கட்சி மாறி இருக்கலாமே தவிர கொள்கை என்னைக்குமே மாறாது. அதுல அத்த காளியம்மாள் அவர்கள் உறுதியா இருக்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க கல்யாண சுந்தரன் அவர்களை உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, காளியம்மாள் அவர்களும் பூங்கொத்து கொடுத்த படத்தை நம்ம பார்த்தோம். அதை விட இன்னும் ஒரு இது படி போய் பிரபாகரன் புகைப்படம் கொண்ட ஒரு புத்தகத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்போ இன்னுமே அவர்கள் இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையும் அந்த சித்தாந்தத்தையும் மனதுல வச்சுதான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா 2010 அதிமுகல ஒரு மாவட்ட பொறுப்புல காளியம்மாள் அவர்கள் இருந்திருக்கிறதா அவங்களும் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்துல கொடுத்த பேட்டியில கூட அதை சொல்லியிருக்காங்க. அப்போ தாய் கழகம் திரும்பி இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது மேதகு அவர்களுடைய
படத்தை போட்டு புகைப்படத்தை அவர்கள் போட்டு புத்தகம் கொடுத்தது எதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இன்னும் தமிழ் தேசியவாதியா, எனக்கு இருக்கக்கூடிய மேதகு மீது இருக்கக்கூடிய அந்த பற்று வந்து எனக்கு இன்னும் தீரலை, நான் என்றைக்குமே மேதகுனுடைய பிள்ளை தான், சீமானின் தங்கை தான், அப்புறம் தான் நான் அதிமுகவினுடைய ஒரு தொண்டனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே இருக்க பற்று எதுவுமே தீரலைங்க. நான் 2010 இருந்தேன், அவங்களே சொல்லியிருக்கேன் 2010 இருந்தேன், அப்புறம் ஏன் மறுபடியும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. ஏன்னா 2010 இருந்த நிலைமை வேற. அப்பா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, ஸ்ட்ராங்கான அரசியல் பேசினாங்க. அப்பா ஐயா சீமான் அவர்கள் உள்ள வந்து இவங்க பண்றது எல்லாமே தவறான அரசியல், திருடர்களுக்கு இனி இடமில்லை அப்படின்ட்டு அதிரடியான ஒரு அரசியலில் இறங்கி பயங்கரமான ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு ஐயா சீமான் அவர்கள். அப்படிதான் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைந்திருப்பாங்க, இயக்கத்தில் இருக்கும்போது இருந்திருப்பாங்க, அரசியல் களத்துக்குள்ளேயும் குதிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன். இப்படி இருக்கும்போது சில முரண்பாடுகளால் வெளியேறி இருக்கலாம். ஆனால் என்றைக்குமே அவங்க ஒரு தமிழ் தேசியவாதிங்கிறத மேதகர்களுடைய புத்தகத்தை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்தது மூலமா நான் என்னைக்குமே தமிழ் தேசியவாதி தான், தமிழன் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாங்க. இல்லை, நம்மளும் வந்து பாராட்டுதலுக்குரிய விடயமும் இருக்கு. ஏன்னா அத்த காளியம்மாள் வந்து ஈவேரா ஈரவங்காயம் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய கட்சியிலையோ, இல்லை அவரு தாங்க கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை வழிகாட்டி என்ற கட்சியிலலாம் போய் சேராம, ஒருவேளை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழர் அப்படிங்கிற வகையில போய் சேர்ந்துருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு தமிழர் கண்டிப்பா ஒரு தமிழர்கிட்ட தான் இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில் அத்த காளியம்மாள் போய் தமிழரிடையே சேர்ந்துருக்கலாம். அது வந்து மிகவும் பாராட்டுதலுக்குரிய விடு. நம்மளுக்கு மாற்றுக்கிறது எதுவுமே இல்லை. அவங்க எங்க இருந்தாலும் வாழ்க வளமுடன். கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவி, அதாவது சமூக வலைதளங்கள்லாம் காளியம்மாள் அவர்கள் மிகப்பெரிய, அதாவது தத்துவத்தை எடுத்து உரைக்கிறதுல மிகப்பெரிய வல்லமை படைத்தவராக இருந்தாங்க. அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு சித்தாந்தத்தை எடுத்து உரைத்ததுல. இப்போ அந்த காளியம்மாள் அவர்கள் இப்போ டிபேட்ல போய் பேசும்போது அதிமுகவுக்கு சார்பாக தான் பேச முடியுமே தவிர நாம் தமிழருக்கு சார்பாக பேச முடியாது. அப்போ தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்டு பேசின ஒருவர் இப்போ அதிமுக திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்த வழியாக அது பேசும்போது நாம் தமிழர் கட்சியினர் கூட கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கு. இப்ப புதிய தலைமுறையில ஒரு ஓப்பன் டாக் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்தினாங்க. அதுல ராஜீவ்காந்தி, ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள், ஐயா சாட்டி துரைமுருகன் அவர்கள் 3 பேரும் நாம் தமிழர் கட்சியில தான் இருந்தாங்க. ஐயா சாட்டி துரைமுருகன் இருக்கிறாங்க, ஐயா ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், ஐயா கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், 2 பேரும் நாம் தமிழர்லேருந்து தான் வளர்ந்து தான் வெளியில் போனாங்க. ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் ஈவேரா ஈரவங்காயத்தை ஏற்றிருக்கிறாரு. ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ஒரு தமிழரை தன்னுடைய தலைவனா ஏற்று செயல்படுறாரு. ஏற்றுக்கக்கூடிய கொள்கை தமிழ் விஷயம். ஆனா ஐயா ராஜீவ்காந்தி நீங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எந்த கொள்கை ஏற்றிருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க, திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தத்துவங்களை எதிர்த்து பேசலையா? இல்லை, இப்போ இருக்கும்போது இவங்களுடைய தத்துவத்தை நம்ம கிராஸ் பண்ணுறோமே அப்படின்ற என்ன அரசியலில் அதெல்லாம் சாதாரணம். உங்களுக்கு இன்னைக்கு எனக்கு நாம் தமிழர் பிடிக்கலாம், நாளைக்கு அதிமுக பிடிக்கலாம், நாளைக்கு திமுக பிடிக்கலாம், இல்லை அப்படியே தாண்டி போனால் கூட தாவேகா கூட பிடிக்கலாம். அது எல்லாருடைய உரிமை, அது ஜனநாயகத்தினுடைய உரிமை. ஆனால் எனக்கு தமிழ் தேசியம் வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் தமிழரில் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் பிடிக்கும் அப்படின்னா, தமிழ் தேசியம், ஐயா சீமானவர்கள் ஒரு தமிழர், இயற்கை வளங்களை எடுத்து பேசுறாங்க, தமிழ்நாடு நம்மளுது, தமிழந்து அப்படின்ற தமிழ் தேசிய கொள்கையை முன்வைக்கும் போது அப்போ ஒரு புதிய மாற்று சிந்தனை கொண்டு வர்றாரு. தமிழர்களே ஒன்றிணைங்கள், சாதியாக இணையாதீர்கள், மதமாக இணையாதீர்கள் அப்படிங்கிறார். தேசிய இனத்திற்கான உரிமைகளை பேசுறாரு. அப்படி இருக்கும்போது ஐயா சீமானவர்கள் முழு மனதோட நம்ம ஆதரிக்கலாம். ஆனால் தான் இந்த திராவிட கட்சிகளை எதுவுமே நம்ம வந்து ஆதரிக்காம தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியை ஆதரிக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கு. அப்போ ஐயா சாட்டை துரைமுருகனா இருந்தாலும் சரி, கல்யாண சுந்தரமா இருந்தாலும் சரி, ராஜீவ்காந்தியா இருந்தாலும் சரி, 3 பேரும் இப்படி தானே பேசிக்கிறாங்க. ஐயா சாட்டை துரைமுருகன் சொல்றாரு, ராஜீவ்காந்தி அவர்கள சிறையில் வச்சு உங்களுக்கு தெரியாது, சிறையில் இருந்து எனக்கு தான் தெரியும் அப்படின்னு. அவங்களாம் சும்மா விளையாடிப்பாங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரண பப்பா அப்படின்ட்டு போக வேண்டியதுதான். இப்ப சமீப காலமாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கண்டனம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அதாவது இயற்கை சார்ந்த அரசியலை தான் பேசுறாங்களே தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலை வந்து பேசல, மக்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பேசல. அது வந்து விஜயோடைய வருகையா அப்படின்ற மாதிரியான விஷயம் அப்படிலாம் வந்து டாக் வந்து போயிட்டு இருக்கு. என்ன விஜய் எல்லா பிரச்சனையும் எடுத்து பேசிட்டாரா? இல்ல அந்த மாதிரிலாம் வந்து விஜய்க்கு பயந்துகிட்டு ஒருவேளை அவர் பேச மாட்டேக்காரோ, அதாவது அவரை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான இந்த அரசியல், அதாவது இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சமூக வலைதளத்துல வந்து உலாவிட்டு இருக்கு. உண்மையாவே அவருடைய செயல்பாடுகள் வந்து குறைஞ்சிருக்குன்னு நினைக்கீங்களா? ஒரு
நீங்க சீமான் அவர்களுடைய அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க தனித்துவமான அரசியலை வந்து ஐயா சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொல்றாரு, மொட்டையா சொல்றாரு, யாருன்னெல்லாம் குறிப்பிட்டு விமர்சிக்கல. உனக்கு காங்கிரஸ் பிடிக்காது, திமுக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, பிஜேபி பிடிக்காது, இன்னாத்த புடுங்க போற இப்படி கேட்கிறாரு. என்னத்த புடுங்க போற அப்படின்னு, என்னத்தை புடுங்க போற அப்படின்னு கேட்கிறாரு. சீமான் புடுங்கினதே நீ எட்டரை சதவீதம் வாக்கா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 36 லட்சம் பேர் சீமான் புடுங்கினது அதுதான் அப்படின்ட்டு ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு மறைமுகமா இன்ஸ்டாகிராம் மூலமாலாம் அப்புறமா பதில் தெரிவிச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப எல்லா வகையிலுமே ஐயா திருமாவளவன் அவர்களுக்கே தெரியுது தனித்துவமான அரசியல் வந்து முன்னெடுக்கிறாங்க. நீ எந்த கட்சி அரசியல் தலைவரை வேணா போய் கேளுங்க, ஐயா சீமான் அவர்கள் பேசக்கூடியது தனித்துவமான அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த லிஸ்ட்லயுமே அவங்க யாருக்குமே போட்டி கிடையாது. இவங்களா ஒரு லிஸ்ட். இப்ப விஜய் என்ன சொல்றாரு, திமுக எனக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. சீமான் சொல்றாரா திமுக எனக்கும் தான் போட்டின்ட்டு? அதிமுக என்ன சொல்றாங்க, திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாங்க. திமுக என்ன சொல்றாங்க, பிஜேபிக்கும் எங்களுக்கும் தான் போட்டியை தவிர வேற யாருக்கும் கிடையாது. இவங்க எல்லாருமே எங்களுக்குள்ள போட்டிங்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் மட்டும்தான் இவங்க எல்லாருக்கும் போட்டியா இருக்கு. புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே பார்த்து பயப்படுற ஒரே ஆளு சீமான் தான். ஏன்னா இவ்வளோ பேர் எதிர்க்க ஊழல் சக்தின்னு சொல்லுவாராம். புரியுதுங்களா? வாரிசு அரசியல் விமர்சிப்பாராம். ஏன் நீ விமர்சிக்கல? சீமானை ஏன் விமர்சிக்கல? பயம். ஏன்னா நீங்க உங்க ஆளுங்க தொட்டப்பவே அடி நடிச்சிருக்காங்க. நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க, நீ உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிற பிச்சு மேஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நேரடியாக விமர்சிச்சீங்க அப்படின்னா ஐயா விஜய் அவர்களுடைய கதை ஐயா சீமான் அவர்கள் பேசாம சீமான் அவர்களுடைய தம்பிகள் எடுத்து பேசினாங்க, தங்கைகள் எடுத்து பேசினாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஐயா விஜய் அவர்களுக்கே தெரியும். அதுக்கு உதாரணமா ஐயா சாட்டை துருவன் இருக்காங்க, என்ன என்பான கார்த்தி, இன்னும் அத்தை கார்த்திகா அவர்கள் பல பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தொட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் தான் ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இயற்கை சார்ந்த ஒரு அரசியல், அதாவது நமக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப கூட ஈரான் போர் பண்றாங்க இல்லையா, ஈரான் ஒரு பக்கம் போர் பண்ணுது, அமெரிக்கா ஒரு பக்கம் போர் பண்ணுது. அமெரிக்கா சொல்றாங்க நாங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் அப்படின்னு, ஈரான் சொல்லுது நாங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டோம். எது உண்மைங்கிறது அடுத்த விடயம். ஆனா ஒரு கட்டத்துல அமெரிக்கா திணறுது பொருளாதாரத்துல, ஒரு கட்டத்துல திணறுது அப்படிங்கிறாங்க. ஆனா ஈரான் திணறல. காரணம் என்ன அப்படின்னா தற்சார்பு பொருளாதாரம், இயற்கை சார்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிறாங்க. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்கணும், இயற்கையை சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படின்னா சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதை இடிச்சுட்டு பெட் அமைப்பாங்க தெரியுங்களா, பெட்டு அமைச்சு அது மேலே வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த பெட்டு போடுவாங்க, அந்த பெட்டு வந்து அந்த அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக அமைக்கிறாரு. அப்புறம் வடிவேல் மாதிரி பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்கு பில்டிங் வீக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்கு தான், பில்டிங்கும் ஸ்ட்ராங்கு தான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐயா சீமான் அவர்கள் ஒரு வலிமையான கட்டடத்தை உருவாக்குறதுக்காக அந்த நோக்கத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். இடையில இந்த டோசர் பாய்ஸ் கதையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அதனால அதை நோக்கி அந்த ஓட்டத்தில் ஐயா சீமான் அவர்கள் சரியாக ரொம்ப சூப்பரா ஓடிட்டு இருக்காரு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தொடர்ந்து மக்களை நேர்ல சந்திக்கக்கூடிய ஒரு முயற்சிகள்ல இறங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மாற்று யாரு வேணும் அப்படின்ட்டு இளைஞர்கள் மத்தியில, அதாவது கல்லூரிகள்ல போய் இளைஞர்கள் மத்தியில கேட்கும்போது நிறைய பெண்களும் சரி இளைஞர்களும் சரி வந்து மாற்று அப்படின்னா சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர்கள் கூடுதலாக பாத்தீங்க அப்படின்னா மாற்றுன்னு சொல்லக்கூடியவங்க இவ்வளவு நாள் வந்து அதிமுக திமுக நாம் தமிழர் என்னதான் பண்ணியிருக்காங்க இப்ப வர அப்படின்ற மாதிரியும், இப்போ மாற்றுன்னு சொல்லக்கூடியவர்கள் விஜயை தான் மாற்றா நாங்க நினைக்கிறோம், விஜய் அவர்கள் வந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்களே, இவங்களுடைய டிஃபரன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப ஐயா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஐயா விஜய் அவர்கள் மாற்று ஊழல் சக்தின்னு விமர்சிக்கிறாரு, வாரிசு அரசியல் விமர்சிக்கிறாரு. ஐயா விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, ஐயா விஜய் அவர்களை வளர்த்து விட்டது யாரு அப்படின்னா அவருடைய அப்பா சந்திரசேகர். அப்பயே இங்கே வாரிசு அரசியல்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஐயா விஜய் அவர்களை பெரிய பிம்பமா மாற்றுறது ஐயா திரு சந்திரசேகர் அவர்கள், அவருடைய அப்பா. இதுலயே உங்களுக்கான வாரிசு அரசியல் கதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து இவர் வந்து சொல்றாரு ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுக விமர்சிக்கிறாரு. முதல்ல ஐயா விஜய் அவர்களே பெரிய ஊழல் சக்தி. அவங்க மாவட்ட செயலாளர், அவர் படம்லாம் என்ன பண்றாங்க, மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர்லாம் இவர் படம் வந்து என்ன பண்றாங்க, லியோ படம் ஜனநாயக படம் எல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு டிக்கெட் 1000 ரூபாய், ஒரு டிக்கெட் 5000, 8000, 10,000 எல்லாம் வித்தது, பிளாக்ல வித்தது, மொத்தமா டிக்கெட்டை வாங்கி விலை ஏற்றி வித்தது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஐயா அது மட்டும் இல்லாம கார் வாங்கிட்டு அந்த காருக்கு வரி கட்டல, புலி படத்துல வந்த 15 கோடி வருமானத்தை காமிக்கவே இல்லை, அதற்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்ட சொன்னா கட்ட முடியாது அப்படின்னு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாரு. அதையும் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு. அப்ப இவ்வளவு விடயங்கள் அவங்களுக்கு தெரியுமா, ஐயா விஜய் தான் மாட்டுன்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது ஒரு பெரிய விடயம்.
அப்படி இருக்கும்போது நேரெதிரே ஐயா சீமானவர்களை பார்த்தோம், சீமானை ஆதரிக்கிறவர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க கருத்தியல் ரீதியா சொல்றாங்க சீமான் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார். கருத்தியல் ரீதியான சிந்தனைகளை வந்து ஐயா சீமான் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதாவது 2016 ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. 2016 சீமான் ஐயா நிற்கிறாரு. 100 பேர் கூட கிடையாது, 100 பேர் கூட கிடையாது, அப்படியே நிற்கிறாங்க. ஒரு கூட்டமாக, சின்ன சின்ன கூட்டமாக வந்து தள்ளுறாங்க. இப்போ 2026 பார்த்தா மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாட்டில் காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம் அவர் முன்னாடி நிற்கிது. இந்த விவேகானந்தர் சொன்னார் இல்லையா, 100 இளைஞர்களுக்கு கொடுங்க, நான் இந்த நாட்டே மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு. ஐயா சீமான் அவர்கள் சொல்றாரு, கொஞ்சமா உங்க வாக்குகளை எனக்கு கொடுத்து பாருங்க, முதல்ல போடுங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? நீ இளைஞர் கொடுங்க அப்படின்னாரு, நீ முதல்ல ஓட்ட கொடு, முதல்ல போடு ஓட்ட, அப்புறம் பாரு நாட்டை அப்படிங்கிறாரு ஐயா சீமான் அவர்கள். அப்ப தத்துவம் பேசுது, கருத்தியல் பேசுது. இந்த சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா நாம் தமிழர் கட்சியில, அவங்கெல்லாம் கருத்தியல் ரீதியா சொல்றாங்க ஐயா சீமானவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ட்டு. ஆனா கருத்தியலே இல்லாம எதுக்கு வந்தோனே தெரியாம பேசுறவங்களாம் சொல்றாங்க நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ட்டு. இங்க இருக்கக்கூடியது சிந்தனைவாதிகள், கருத்தியல் ரீதியான கூட்டம். இங்க இருக்கிறது என்ன கூட்டங்கிறது உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கும். நீங்க சொல்ற மாதிரி தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது அமைதா அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்து. நன்றி. நன்றிக்கா.